எடுத்துக்கொள்ளுதல் சம்பந்தமான நேர அட்டவணை இல்லைன்னா கால அட்டவணை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்க்கணும் பைபிள் ஸ்டடியில். இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னா விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த காலகட்டம் என்ன அப்படின்னு சொல்லி, இதில் என்ன அப்படின்னு சொல்லி முக்கியமானது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நாளை எந்த நாள் அப்படின்னு சொல்லலை, எந்த நேரம், அதாவது 1 மணியா 2 மணியா அப்படின்னு சொல்லலை. கர்த்தர் வருகிற நேரம், எடுத்துக்கொள்ளுதல் படுகிற நேரம் 1 மணியா 2 மணியான்னு சொல்லலை. எந்த நாள், திங்கக்கிழமையா செவ்வாய்க்கிழமையா அப்படின்றத நம்ம சொல்லலை. நாள், நாளிகை, இது ரெண்டுமே யாருக்குமே தெரியாதது. ஆனாலும் ஒரு தோராயமான ஒரு கால அட்டவணையில் நம்ம சொல்லலாம். அதாவது எந்த வருடம் அப்படின்றத தோராயமாக சொல்ல நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எந்த மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த நேரம் அப்படின்றத இங்கே நீங்கள் தலைப்பில் கொடுத்துருக்கீங்களே அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இது ஒரு டேர்ம். அதாவது கால அட்டவணை தோராயமாக எந்த ஒரு காலகட்டத்தில் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த தலைப்பை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த தலைப்பை நீங்கள் வசனத்தோடு நீங்கள் தியானித்து இந்த ப்ரோக்ராம் முழுசாக பார்க்கும்பொழுதோ உங்களுக்கு ஒரு ஐடியா, அதாவது ஒரு வெளிச்சம் உங்களுக்கு உண்டாகுமா. என்ன வெளிச்சம் அப்படின்னாக்கா, கர்த்தருடைய வருகை நம்ம என்ன செய்யணும், நம்ம குடும்பத்தார் என்ன செய்யணும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும், அதே நேரத்தில் நமக்கு தெரிந்தவர்கள் சபையில் இதெல்லாம் நமக்கு முடிந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகை குறித்து நம்ம சொல்லி அவர்களெல்லாம் ஆயத்தப்படுத்தினா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம் அப்படின்றத ஒரு முக்கியமான இந்த மெசேஜினுடைய ஒரு உள்கருத்து. இல்லைன்னா நம்ம இந்த மெசேஜ்லேருந்து எடுத்துக்கொள்ள போகிற ஒரு முக்கியமான ஒரு அட்வைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த கால அட்டவணையில் பார்த்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தோராயமாக 30 AD மரித்தார். சிலுவையில் அவர் மரித்தார். அதுக்கப்புறமா 40 நாள் இருந்து, அதாவது 3 நாளுக்கு பிறகு உயிர் தெழுந்து, பிறகு 40 நாள் மொத்தமாக ஒரு 40 நாள் அவர் சீஷர்களோடு இருந்து, அதுக்கு பிறகு அவர் மேலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். எல்லாருடைய முன்னிலையில் அவர் என்ன பண்ணார்னா, ஒலிவமலையிலிருந்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போது அங்கேருந்து தூதர்கள் இறங்கி ஒரு சாட்சியை கொடுத்தாங்க. இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 1ஆவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தோராயமாக 30 AD அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி வேத புத்தகத்தின் அடிப்படையில் இல்லாமல், அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து நாட்களில் வாழ்ந்த ராஜானுடைய அடிப்படை, அந்த காலகட்டத்தின் அடிப்படையிலையும், அந்த நாட்களில் வாழ்ந்த கவர்னர் அந்த அடிப்படையிலையும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா யோவான் ஞானஸ்நானகர், அந்த காலகட்டத்தில் யோவான் ஞானஸ்நானகர் அந்த இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்து ஊழியத்தை அந்த 3 வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக யோவான் ஞானஸ்நானகர் வாழ்ந்த நாட்களில் இருந்த அந்த கவர்னருடைய அந்த காலகட்டத்தினுடைய அடிப்படையிலெல்லாம் வைத்து பார்க்கும்போதும் இப்படின்னு ஒரு வருஷத்துக்கு இறங்கியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AD 30 அப்படி இல்லைன்னா கிபி 30ஆவது ஆண்டு அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி வேத அடிப்படையினுடைய அந்த வேதத்தினுடைய சம்பவங்களை வைத்து, அதே நேரத்தில் அந்த ஹிஸ்ட்ரினுடைய அந்தந்த நாட்களில் யார் யார் வாழ்ந்தாங்க, அவங்களுடைய எந்தெந்த தேதியில் இறந்தாங்க, மரித்தாங்க, என்ன ஏது இதெல்லாம் கணக்கு போட்டு பார்க்கும்போதோ இந்த 30ஆவது ஆண்டு இது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறாங்க. சில பேர் 30, சில பேர் 31 அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் 32, அதிகபட்சமாக 33 வரல சில பேர் போகிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிபி இந்த காலகட்டத்தில். ஆனால் அதிகபட்சமான கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நபர்களுடைய கணக்குப்படி, ஆராய்ச்சியாளர்களுடைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா AD, அதாவது கிபி 30ஆவது ஆண்டில் இயேசு கிறிஸ்து மரித்து மேலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஸோ இதிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கால அட்டவணை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மறுபடியும் எப்போ வருவார், மறுபடியும் சபை எப்படி எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி தான் சீஷர்கள்லாம் ஆல்ரெடி மத்தேயு 24 நம்ம வாசிக்கிறோம். சீஷர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்குறார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா லூக்கா 21. ஸோ இது போல் மார்க், இது போல் புத்தகங்கள்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுதோ அதே சம்பவங்களை மத்தேயுல எழுதியிருக்கிறதே மார்க்லேயும் லூக்காவிலையும் திரும்ப மறுபடியும் அதே மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு மாடலுக்கு ஒரு மத்தேயு 24 அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கி. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாட்டில் ஹோசியா அப்படின்ற ஒரு பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஏன் அவர் பரலோகத்துக்கு போனார் அப்படின்றத நம்ம இப்போ வாசிக்கிறோம். ஏன் அவர் பரலோகத்துக்கு இயேசு கிறிஸ்து சென்றார். உயிர்த்தெழுந்த பிறகு இயேசு கிறிஸ்து இங்கே இருந்திருக்கலாமே, ஏன் அவர் திரும்ப பரலோகத்துக்கு போனோம், இங்கே இருந்திருக்கலாமே. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோசியா 5ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் ஹோசியா 5:15. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து, எவர்கள்? யூதர்கள். தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடும் மட்டும் நான் என் ஸ்தலத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். ஆபத்தில்னாக்கா உபதிரவத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்து
பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படணும், ஏன் இயேசு கிறிஸ்து மேலே சென்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தங்கள் குற்றங்களை அவங்க உணரவே இல்லை. யாருடைய குற்றங்கள்? யூதர்கள் அவருடைய பாவங்களை குறித்தோ குற்றங்களை குறித்தோ அவர்கள் உணரடையாமல் இருந்தாங்க. கல் இருதயம் போல் இருந்தாங்களாம். என் முகத்தை தேடும் மட்டும், அதாவது கர்த்தரை மறுபடியும் தேடுறவர்களும் நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், திரும்ப என் முகத்தை நான் மறுபடியும் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்தலத்துக்கு திரும்பி போய் விடுவேன், தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அப்போ நான் எல்லோருக்கும் முன்பாக, யூதர்கள் எல்லோருக்கும் முன்பாக நான் தோன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஓசியா 6வது அதிகாரம் ஆரம்பிக்குது. அது சரி, 6வது அதிகாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் மறுபடியும் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். ஓசியா 6:1 வசனம், கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தீர்க்க தரிசனமாக எழுதுறார் ஓசியா. வாங்க, திரும்ப நம்ம கர்த்தரிடத்துக்கு தான் போய் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. இங்கே வேறு தெய்வங்கள் இல்லை, வேறு மினிஸ்டர்ஸ் யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது, சொந்தக்காரங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இல்லை, வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ அந்த தேசத்துக்கு விடுதலை யார் மூலமாக வரும், ரட்சிப்பு யார் மூலமாக வரும்னா கர்த்தர் மூலமாக தான். அதாவது பிதாவானவர் தன்னுடைய ஒரே குமாரனை அனுப்பினார். ஆனால் அவரை என்ன பண்ணிட்டீங்க, திரும்ப மேலே அமுச்சு வச்சிட்டிங்க. ஏன்னா குற்றத்தை உணரல, அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படியில், சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா வேறு ஆப்ஷன் இல்லாதனால இஸ்ரவேலரின் சித்தம் என்ன, இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஓசியா சொல்கிற மாதிரி இங்கே எழுதுகிறார் தீர்க்க தரிசனமாக, கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை பீறினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ரோம அரசாங்கத்தின் மூலமாக என்ன ஆகிப்போச்சு அப்படின்னாக்கா நிறைய அங்கே இருந்த யூத ஜனங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டு அங்கங்கே சென்றாங்க. ஸோ நம்மை பீறினார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, யூத ஜனங்க, இஸ்ரேலில் வாழ்ந்த யூத ஜனங்க, குறிப்பாக ஜெருசலேமில் வாழ்ந்தவங்க, அந்த ரோம அரசாட்சிக்கு கீழே வாழ்ந்தவங்க கிபி 70 68 69 70, குறிப்பாக 70 என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா எல்லாரும் சிதறடிக்க. அந்த பிரச்சனை கிபி 65 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 70 ஒரு உச்சக்கட்டத்தில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த நபர்கள் எல்லாம், அதாவது யூத ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு நிறைய பேர் என்ன பண்ணாங்க, சில பேர் இந்தியாவுக்கும் வந்துட்டாங்க, சில பேர் அங்கங்கே போயிட்டு சிதறடிக்கப்பட்டாங்க. ஸோ இதுக்கு தான் பேர் என்ன அர்த்தம்னாக்கா கர்த்தர் நம்மை பீறினார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து அதே வசனத்தில் 1வது வசனத்தில் 6:1 ஓசியா 6:1, அவரே நம்மை குணமாக்குவார், அவர் தான் குணமாக்க முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா எல்லாரையும் சிதறடிக்கப்பட்டது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாக்கா மறுபடியும் குணமாக்குவார். இந்த சிதறடிக்கப்பட்டு குணமாக்குவது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா உள்ள ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போனீங்கன்னா எல்லாமே உடம்பை ஓப்பன் பண்ணி இதை எல்லாத்தையும் உள்ள உறுப்புகள் எல்லாத்தையும் கட் பண்ணி இதை அந்த பக்கம் அப்படி போட்டு வச்சுருப்பாங்க, இது அந்த பக்கம் தையல் போட்டு வச்சுருப்பாங்க, இது அந்த பக்கம் சிசரில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாம் அங்கங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ அப்போ திடீர்னு உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய உறவினர், என்னுடைய நெருங்கின ஒரு ரிலேட்டிவ் இப்படி ஓப்பன் பண்ணி எல்லாம் வச்சுருக்கிறீங்களே அப்படின்னு. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்து அது எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் தையல் போட்டு எல்லாம் முடித்த பிறகு என்ன ஆகுது, காயம் குணமாகுது. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. இப்போது நான் படிக்கிறேன் பாருங்கள், நம்மை பீறினார் அவரே நம்மை குணமாக்குவார். ஸோ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு மறுபடியும் எல்லாம் சிதறடிக்கப்பட்டவங்களாம் மறுபடியும் உள்ளே வந்த உடனே என்ன ஆகுதான், அவர் தான் குணமாக்குவாராம். ஸோ காயத்தை குணமாக்குவது அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேர்ப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்மை அடித்தார் அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா அவர் என்ன பண்ணார், பனிஷ்மெண்ட் கொடுத்தார். பார், ஒவ்வொரு தேசத்துலையும் அவங்க எங்கெங்கெல்லாம் போயிட்டு அவங்க இருந்தாங்களோ அங்கங்கே உபதிரவம். ஜெர்மனிக்கு போய் சேர்ந்தாங்களா, அங்கே உபதிரவம் இருந்தது. பலதரப்பட்ட யூரோப்பு தேசங்களில் அவங்க வாழ்ந்தாங்க யூத ஜனங்க, சிதறடிக்கப்பட்ட யூத ஜனங்க, அங்கேயும் அவர்களுக்கு பிரச்சனை. 14,200 குடும்பங்கள் 14,200 நபர்கள் இன்னைக்கு டர்க்கியில் இருக்கிறாங்க யூத ஜனங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சிறு சிறு உபதிரவங்கள். அதே நேரத்தில் இந்த டர்க்கி தேசத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில கடைகளுக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா இங்கு யூதர்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. யூதர்களுக்கு இந்த கடையில் எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தலைப்புகள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யூதர்கள் இருக்கிற அங்கங்கே இருக்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உபதிரவம். ஸோ அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்காருன்னா, நம்மை அடித்தார். ஒழுங்காக அவருடைய பேச்சை கேட்டுனா அவர் ஊரில் அழகாக இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லாதனால என்ன ஆகிப்போச்சு, அவர் பீறி போட்டார், இல்லைன்னா சிதறடிக்க வைத்தார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். இப்போ தான் நான் சொன்னேன்னா ஆப்ரேஷன் தியேட்டரில் எப்படி ஒரு மருத்துவர் எல்லாத்தையும், ஒரு சர்ஜன் எப்படி எல்லாத்தையும் சர்ஜரிலாம் பண்ணிக்கின்னு எல்லாம் முடிக்கும் போது ஃபினிஷிங் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஃபினிஷ் ஆகிப்போச்சு. அப்புறம் அந்த ஓடியில் இருந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் அவங்கள அந்த பேஷண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா வார்டுக்கு ஐசியூக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி, அப்சர்வேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி
அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன போச்சு, எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் வச்சு அவர் தான்ப்பா இது ஃபைனலாக பண்ண முடியும், வேறு யாருமே பண்ண முடியாது. மறுபடியும் நான் வாசிக்க பாருங்க, அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். ஆனால் யாராவது ஒரு நபரை பயன்படுத்தலாம் கர்த்தர், புரிஞ்சுங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்கானுடைய அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக மறுபடியும் வந்ததுனால யாராவது ஒரு பெரிய நபரை கர்த்தர் கொண்டு மறுபடியும் என்ன பண்ணலாம், மறுபடியும் அந்த காயத்தை கட்டலாம். இல்லைன்னா யாராவது ஒரு நபரை வைத்து கர்த்தர் என்ன செய்வார், அந்த காயத்தை வந்து என்ன பண்ணுவார், கட்டுவார். ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட், ஆனால் ஆஸ்பத்திரியில் அந்த ஒரு குறிப்பிட்ட டாக்டரை வச்சு அந்த சர்ஜனை வச்சு எப்படி இந்த ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குதோ அதே போல் ஒரு நபரை வைத்து கர்த்தர் செய்யலாம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா சைரஸ் அப்படின்ற ராஜா மூலமாக என்ன இப்போ அந்த பர்ஷியா, அதாவது பாபிலோன், பர்ஷியாவில் இருந்த 70 வருடமாக அந்த பாபிலோனுடைய அரசாட்சியில் இருந்தவங்க, அந்த ஆட்சியில் இருந்தவங்க, அந்த யூதர்கள்லாம் எப்படி 70 வருடம் கழித்து திரும்ப வந்தாங்களோ அதற்கு சைரஸ் ஒரு காரணமாக இருந்தார் அந்த நாட்களில். அதே போல் காயங்களை வந்து யாரையாவது வைத்து கட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. 2வது வசனத்துக்கு போனோம். ஓசியா 6:2, 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இங்கே பாருங்கள், அப்போது நாம் அவருடைய சமூகத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா இன்னும் ஆழமான ஒரு இது என்ன வெளிப்பாடு என்னென்னா, அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் என்றென்றும் பிழைத்திருப்போம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு வந்திருக்கோம். 2 நாளுக்கு பிறகு அவர் ஜெருசலேமை விட்டு ஒலிவ மலையை விட்டு அவர் பரலோகத்துக்கு போனது AD 30 தோராயமா அப்படின்னு வச்சுக்கணும்னா, அதிலிருந்து 2 நாட்கள், ஒரு நாள் 1000 வருடம், 2 நாட்கள் அப்படின்னா 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு பிறகு நம்மை அவர் என்ன பண்ணுவார், ஆங்கிலத்தில் வந்து he will revive us, he will அப்படின்னு சொல்லிட்டு 3 முறை 4 முறை பைபிளில் மறுபடியும் இந்த ஒரு 2 வசனத்தில் ரிப்பீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். நிறைய இடத்துல பார்க்குறீங்க பாருங்கள், ரிவைவல் மீட்டிங்ன்றாங்க பாருங்கள். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் வந்து he will revive us, அதாவது யூதர்களை மறுபடியும் அவர் என்ன பண்ணுவாரா, உயிர்ப்பிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, எல்லாம் ஒன்றா கூட்டி சேர்க்கறது. எல்லாத்தையும் ஒன்றா கூட்டி சேர்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பேஷண்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஓட்டியிலேருந்து மறுபடியும் எழலாம். ஏதோ ஒரு சில தவறு ஆகிப்போச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டை மறுபடியும் கண் முழிச்சு எழ முடியாது, அனஸ்தீசியாவில் இருக்கிற அந்த பேஷண்ட்டு சர்ஜரி முடிஞ்ச பின்னாடி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் டைமாக, யாருக்கு, யூத ஜனங்களுக்கு. அதாவது 2000 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வெளியே இருந்தாங்களாம், சிதறடிக்கப்பட்டு வெளியே இருந்தாங்களாம். திரும்ப அவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்களாம், ஒரு 2 மணி நேரம் அதுக்கு சர்ஜரி ஆகுங்க அப்படின்றாங்க பாருங்கள். ஸோ மறுபடியும் அந்த 2 மணி நேரத்துக்கு பிறகு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கூட்டி வச்சு மறுபடியும் அவர் தையல் போடுறாரு, யார், அந்த சர்ஜன். அதே மாதிரி 2 நாளுக்கு பின்பு அப்படின்னா நடத்தினா 2000 வருஷத்துக்கு பின்னாடி, AD 30 2000 வருஷத்துக்கு பின்னாடி அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். அப்போ எல்லாரையும் அந்த 2000 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாரும் வந்துட்டாங்க, வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாச்சு, சரிங்களா? சில பேர் வராமல் அமெரிக்காவில் இருக்காங்க, அங்கே இருக்காங்கன்னா அவங்கள விட்டுருங்க. ஆனால் வர வேண்டியவங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி வரவங்க எல்லாருமே வந்தாச்சு. அப்போ அந்த தேசம் உயிர்ப்பித்து அப்படி நிற்கிது, எழுது. 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். ஸோ 2ஆம் நாளுக்கு பின்பு 3ஆம் நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, 3ஆம் நாள் காலையிலன்னு அர்த்தம். 3ஆம் நாளினுடைய முடிவுன்னு இல்லைங்க. ஸோ 3ஆம் நாளில் வந்து என்ன பண்ணுறாருன்னா உயிரோடு எழுப்புகிறாராம். ஸோ உயிரோடு எழுப்புகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இதுக்கு முன்பாக யூதர்கள் எங்கெங்கெல்லாம் இறந்துருந்தாங்களோ அவங்களும் உயிரோடு எழுறாங்க. அதே நேரத்தில் வந்திருந்த யூதர்கள் கர்த்தரை நாடி தேடி அவர்களை கர்த்தருடைய அந்த 1வது வசனத்தில் நம்ம வாசிச்சோம் பாருங்கள், அதாவது கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள், கர்த்தரிடத்தில் மறுபடியும் திரும்பி, கர்த்தரே நீங்கள் தான் இயேசு, நீங்கள் தான் மெஸ்ஸியா, நாங்கள் மறுபடியும் உங்கள் இடத்துல திரும்பி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கங்கே ஒரு சில குடும்பங்கள் மறுபடியும் வருது. புரிஞ்சிங்களா உங்களுக்கு? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பங்கள் மறுபடியும் வந்து எல்லாம் சேர்ந்த பிறகு 2 நாளைக்கு பிறகு அவங்க எல்லாம் வந்து அந்த ஒரு தேசமாக இது எழுந்து நிற்கிதான். ஆனால் 3ஆம் நாள் காலையில், 3ஆம் நாள் இரவு இல்லை, இந்த 2ஆம் நாள் முடிவு, 3ஆம் நாள் காலை, இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா 11:55க்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் 11:55லேருந்து நீங்கள் இந்த பக்கம் வரீங்க 12 மணி அப்படின்னாக்கா அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகி போச்சு, அதுதான் 3ஆம் நாள். ஸோ 3ஆம் நாள் காலையில் என்ன ஆகுதா, அவர் எல்லாரும் உயிரோடு எழுப்புறாராம். எங்கெங்கெல்லாம் யாரெல்லாம் மரித்திருந்தாங்களோ அவங்களும் உயிரோடு எழுறாங்க. அதே நேரத்தில் ஜெருசலேம்லேயோ இல்லை இஸ்ரேல் தேசத்தில் எங்கெங்கெல்லாம்
கர்த்தருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்ந்தவங்க, பரிசுத்தமாக வாழ்ந்தவங்க, கர்த்தருக்குன்னு அர்ப்பணித்து ஒரு பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்கள், அவங்களுடைய பெயர்கள்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு பாருங்கள். அவங்க எல்லாருமே வந்து இல்லைனா உயிரோடு இருக்கிற அவங்களும் சேர்ந்து கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவாங்களாம், அந்த 1,44,000 அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 7 இதெல்லாம் படிப்பீங்க நீங்கள், 14 இதெல்லாம். ஸோ இந்த எல்லாருமே உயிர் தெழுந்து என்ன பண்ணுவாங்களாம், 3ஆம் நாள் காலையில் கர்த்தரை நோக்கி அவங்க போவாங்களாம். அப்போது கர்த்தருக்கு முன்பாக என்றென்றும் அவங்க இருப்பாங்களா, என்றென்றும் அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அவங்களுக்கு. ஸோ கர்த்தருக்கு முன்பாக என்றென்று இருப்பாங்க. ஆனால் உயிர் தெழாதவங்க என்ன பண்ணுவாங்க, உயிர் தெழாத யூதர்கள் வந்து ஒருவேளை உயிரோடு இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே அவங்க நுழைவாங்க. ஸோ 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே பார்த்திங்கன்னா கர்த்தருடைய கவர்மெண்ட் இருக்கும். கர்த்தர் அந்த கவர்மெண்ட்டை வந்து அவருடைய தோளின் மீது வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி ஐசாயா எழுதுறாரு இல்லைங்களா. ஸோ அந்த கர்த்தருடைய அந்த கவர்மெண்ட்டில் உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். அவருடைய ராஜ்யம் வந்த பிறகு 1000 வருஷ அரசாட்சி ஆரம்பித்த பிறகு உயிர் தெழாத அந்த யூதர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 1000 வருஷ அரசாட்சியில் கர்த்தர் வந்து அவர்களை வைத்து ஆட்சி ஆழ்வாராம். அப்போ இந்த இஸ்ரேல் தேசம்லாம் பெரிதாக்கப்படும், அவங்க அங்கே இருப்பாங்க அப்படின்றதான் இந்த ஹோசியா 6:1-2 அர்த்தம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹோசியா 5ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை நான் வாசித்தேன் நான். ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஹோசியா 6ஆவது அதிகாரம் 1-2. இதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா, AD 30 அதாவது கிபி 30ஆவது ஆண்டில் அவர் கர்த்தரை ஜெருசலேமை விட்டு போனார். அதிலிருந்து 2 நாளைக்கு பிறகு அப்படின்னு சொல்லி போடும்போதோ 2030 வருஷத்துக்கு வரும் நம்ம, 2030. ஸோ இயேசு கிறிஸ்து மரித்து தோராயமாக ஒரு 2000 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். ஆனால் இந்த 2030க்கு இப்போ வந்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இருக்கிறது வந்து 2024, 2025 இன்னும் ஒரு 1.5 மாதத்தில் வந்துடுதுன்னு வச்சுங்க. ஸோ 2025. ஆனால் 2030 கர்த்தர் வந்து எல்லாரையும் ஒன்றா சேர்த்து முடிக்கிற ஒரு தருணம். அப்போ வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கின்படி, இந்த AD 30 வச்சிங்கன்னா இந்த கணக்கின்படி பார்த்தீங்கன்னா 6 வருடமோ இல்லை 7 வருடமோ தான் மிச்சம் நமக்கு இருக்குது. ஆனால் ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுதும் அதில் பார்த்தீங்கன்னா தானியேல் 9ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி 7 வருடங்கள் அப்படின்னு சொல்லி 9ஆவது அதிகாரத்தில் 26, 27, குறிப்பாக 27ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1 வாரம் அளவு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அந்த கடைசி நாட்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடைசி நாட்கள் பார்த்தீங்கன்னா 1 வாரம் அளவு. அந்த 1 வாரம் அளவில் 2024 நீங்கள் கொண்டு வந்தீங்க, அந்த 1 வாரத்தை கொண்டு வந்து சேர்த்திங்க அப்படின்னா 2024 இப்போ 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ கரெக்டாக முடியுது. ஏங்க இந்த மாதிரி கொண்டு வந்து சேர்க்குறீங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் தேதி வருஷம் இதெல்லாம் ஏன் நீங்கள் கொடுக்கணும், உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, இதில் வேறு ஆப்ஷன் இல்லைங்க. AD 30 அவர் மரித்தார் அப்படின்னா அதுலேருந்து 2000 வருஷம். ஏன்னா ஹோசியா எழுதுறாரு, நான் ஹோசியா பேச்சை கேட்குறதா இல்லை வேறு யாராவது ஒரு நபர் பேச்சை கேட்குறதா, ஹோசியா பேச்சு தான் கேட்க முடியும். ஏங்க ஹோசியா பேச்சை கேட்குறீங்க, ஹோசியா உங்களுக்கு என்ன மாமனா மச்சானா அப்படின்னீங்கன்னா, ஹோசியா வந்து பரிசுத்தாவினரால் ஏவப்பட்டு ஒவ்வொரு வசனத்தையும் தீர்க்க தரிசனமாக இவர் எழுதியிருக்காரு. இது வந்து நான் எழுதலை, வேற ஒருத்தரும் எழுதலை, ஹோசியா எழுதுனனால இதிலிருந்து ஒரு 2000 வருஷம் நம்ம கூட்டுறோம். 2000 வருஷத்தை கூட்டும் போது 2030. 2030க்கு எப்படிங்க போகிறது அப்படின்னா, 2030க்கு ஒரு 7 வருஷம் சேர்த்தா தான் போக முடியும், இல்லை ஒரு 6 வருஷத்தை சேர்த்தா தான் போக முடியும். அப்போ சேர்த்து தான் பாருங்களேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு பிரெட் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பிரெட்டினுடைய அந்த கடைசி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, கடைசியாக அந்த ஒரு 7 வருஷத்தை சேர்க்குற மாதிரி அந்த கடைசி லோஃப் அப்படி சேர்க்குறீங்க பாருங்கள், சேர்க்கும் போது அந்த பிரெட் ஃபுல்லாகிடுது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்போ வந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுறது எப்போ இருக்குனாக்கா ரொம்ப சமீபமாக இருக்குது, ரொம்ப சமீபமாக இருக்குங்க. இன்னும் ஒரு 6 வருஷத்தில் ஆகிடும், 2030 ஆகிடும், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் ஆகிடும். இந்த கணக்கின்படி பார்த்தீங்கன்னா AD 30 பார்த்தீங்கன்னா இல்லைங்க, சில பேர் AD 31ன்றாங்க, 32ன்றாங்க, 33. பட் பலதரப்பட்ட ஆராய்ச்சி என்னுடைய முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா இது கிபி 30. ஸோ தோராயமாக நீங்கள் யாரை போய் கேட்டாலும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரலோகத்துக்கு போய் அவர் இயேசு கிறிஸ்துனுடைய காலம் 2000 வருஷம் கிட்ட ஆகிப்போச்சுங்க. ஸோ சில பேர் என்ன சொல்லுவோம், இன்று இரவே கர்த்தர் வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்று இரவே கர்த்தர் வந்தால் அப்படின்றத விட இந்த கணக்கு பரவாயில்லைங்களே, இந்த கணக்கு அதை விட இது நல்லா இருக்குது. ஸோ அன்று இரவு கர்த்தர் வந்தால் நீங்கள் அதாவது 6 வருஷம் கழித்து 7 வருஷம் கழித்து நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா அப்படின்றது தான். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா கூட்டி சேர்த்தல், அதாவது he will revive us,
He will rise us up. மறுபடியும் என்ன பண்ணுறாரு, நம்மளை எல்லாரையும் உயிரோட எழுப்புறாரு. அதுக்கப்புறமா அவர் முன்னாடி, அவருடைய சமூகத்தில் முன்னாடி நம்ம நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி 3 பாகம் இருக்குது இல்லை. ஸோ எல்லாரையும் கூட்டி சேர்த்து உயிர் கொடுக்குற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் கொடுத்த அந்த இஸ்ரேல் தேசம் அவர்களோடு கூட கிறிஸ்துவர்கள் 4 பக்கமும் எல்லா தேசங்களையும் என்ன பண்ணுவாங்க, அவர்களோடு கூட எழுந்திருப்பார்கள். ஸோ அந்த 3ஆம் நாள் அப்படின்னு என்ன நடத்தினாக்கா, இது வந்து உயிர் தேடுதல் நாள் அப்படின்னு சொல்லி பேர். 3ஆம் நாள். இப்போ இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாள் கழித்து, ஸோ அந்த 3ஆம் நாள் அப்படின்னு. ஸோ அப்போ என்ன ஆகுது, நம்மளை உயிர்ப்பிக்கிறார். அவர் முன்னாடி போய் நம்ம நிற்கிறோம். சரிங்களா? இப்போ வந்து இதை நம்ம ஒரு ஐசாயா எந்த கோணத்தில் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்து, இதெல்லாம் வந்து ஹொசியா. நான் எந்த ஒரு ஊழியக்காரரையோ எந்த ஒரு இதையோ நான் வைத்து நான் இங்கே இல்லை. இது வந்து வேத அடிப்படையில் நம்ம பார்க்குறோம். வேத அடிப்படையில் எப்படி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவர் சொன்னார், அவங்க சொன்னாங்க அப்படின்னு இல்லை. பைபிளில் இப்படி இருக்குது, அவ்வளோதான். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐசாயா 26 அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா இது ஒரு தீர்க்க தரிசனமாக எழுதுகிறாங்க. ஐசாயா 26 15லேருந்து நீங்கள் மொல்லமாக ஒரு 21 வசனம் வரல நீங்கள் பாருங்கள். 15, 16, 17, 18, 19, 20, 21 7 வசனங்கள். புரிச்சுங்களா? இப்போ நம்ம இருக்கிறது 2024. இன்னும் ஒரு 7 வருஷத்தை உள்ளே வச்சிங்க அப்படின்னா உயிர்த்தெழுதல் நடக்கும், கணக்குப்படி நடக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஐசாயா 26, 15 நம்ம எடுப்போம். You have increased the nation and enlarged all the borders of the land. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த தேசத்தை 15வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தை நீங்கள் பெரிதாக்குனீங்க, இன்னும் பெரிய ஒரு தேசமாக ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா enlarged all the borders அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணி இந்த பார்டர் பெருசாகுது, மறுபடியும் பார்டர் பெருசாகுது, மறுபடியும் பார்டர் பெருசாகுது, பெருசாகி எல்லாத்தையும் ஒரு பெரிய தேசமாக நீங்கள் உருவாக்குனீங்க. புரிஞ்சுங்களா? இது ஒரு பெரிய தேசமாக உருவாக்குனீங்க அப்படின்னு சொல்லி. இது பெரிய தேசமாக உருவாக்குனீங்க. அந்த தேசம் அந்த நேஷன் the God made that nation a great nation அப்படின்னுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த தேசத்தை வந்து ஒரு பெரிய ஒரு வல்லமையான ஒரு தேசமாக, அந்த மிடில் ஈஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வல்லமையான ஒரு தேசமாக மாற்றினீங்க. அந்த பார்டர்ஸ் எல்லாம் விரிவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி. இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்க பிரதமர் மூலமாக ஆகலாம், ட்ரம்ப் மூலமாக ஆகலாம், நிறைய நபர்கள் மூலமாக ஆகலாம். கர்த்தருடைய சித்தம் அப்படி தான் அது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஐசாயா 26, 15 எதில் போய் முடியுது, தேசம் பெரிய தேசமாக மாறுது. அதான் 15வது வசனம். ஐசாயா 26, 16வது வசனத்துக்கு நான் வரேன். 16வது வசனத்தில் இந்த மாதிரி தேசம் பெருசாக எல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஆரம்பிக்குது உடனே அமக்கலாம். என்ன அமக்கலாம் ஆரம்பிக்குது, அந்த தேசம்லாம் பார்டர்ஸ் எல்லாம் விரிவாச்சு பாருங்கள். அந்த பார்டர் பக்கத்தில் இருக்க தேசத்துக்காரெல்லாம் உள்ள சண்டைக்கு வரான். நீங்கள் எப்படிங்க அந்த மாதிரி பண்ணலாம், நாங்கள் முன்னாடி வாழ்ந்தோம், இதுக்கு முன்னாடி நாங்கள் பல வருடமாக வாழ்ந்தோம், நீங்கள் 1948 எல்லாம் உள்ளே வந்தீங்க, 1930 உள்ளே வந்தீங்க, சில பேர் இப்படி வந்தீங்க, எல்லாம் இப்போ வந்த ஜனங்க, நாங்கள் அந்த நாட்கள்லேருந்து இருக்கிறோம். இதுக்கு யூத ஜனங்க என்ன சொல்கிறாங்க, இல்லைங்க எங்கள் சிதறடிக்கப்பட்டோம், நாங்கள் திருப்படியும் அந்த பழைய தேசத்துக்கே வரோம், என்னுடைய தகப்பன் ஆபிரகாம், இல்லைங்க எங்களுக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மோதல் உண்டாது. அண்ணன் தம்பிங்களுக்குள்ள ஒரு மோதல் உண்டாது பாருங்கள். அதுபோல் ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் வந்து என்ன அர்த்தம்னா, இந்த பெரிய பிரச்சனை போய் எதில் போய் முடியுதான், ஒரு பெரிய உபதிரவத்தில் போய் முடிதான் அது. ஸோ அதுக்கு பேர் தான் உபதிரவ காலம் அப்படின்னு சொல்லி. ஸோ 26, 15 பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய தேசமாக மாறுது, அது எல்லாம் எக்ஸ்பேண்ட் ஆகி மாறுது. 26, 16வது வசனம் அடுத்த வசனமே பார்த்தீங்கன்னா பெரிய அமக்கலத்தில் போய் மாறுதான் அது. ஸோ இப்போ தான் அந்த அமக்கலம் நடந்துனே இருக்குது. எப்படிங்க நடக்குது அப்படின்னா, இங்கேருந்து பக்கத்து தேசத்துக்கு அமக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இந்த மெசேஜ் கொடுக்கும்போதே ஒரு ராக்கெட் வந்து உள்ளே ஊந்துருக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ராக்கெட் இந்த தேசத்துலேருந்து விழுது, இந்த பக்கம் பார்த்தா இப்படி இருந்து விழுது, திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் இருந்து வருது. ஸோ எவன் அடிப்பானே தெரில. அப்போ அதாவது ஃபோன் பண்ணிட்டு அடிக்க மாட்டேன்றான், திடீர்னு வேகமாக வந்து ஒரு 100 ராக்கெட் வந்து உள்ளே விழுது. ஸோ அதனால் வந்து ஜனங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கே எப்படி எந்த பக்கம் வந்து எந்த திசையிலேருந்து வருதுன்னு தெரியல. ஆனாலும் அந்த ராக்கெட்டை மடக்கி அந்த ராக்கெட்டை மேலேயே அங்கேயே அதை மீட் அவுட் பண்ணி அங்கேயே அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும், வானத்திலே அதை நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் அதுக்கு உண்டான கருவியெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் பயத்தோடவே வாழ வேண்டியதாக இருக்குது. இது போல் எந்த நாட்கள்லையும் நடந்ததில்லை. நைட்டு இன்றைக்கி தூங்கி நாளைக்கு எழுவோமா அப்படின்னு தெரில, வீட்டு மேலே ராக்கெட் விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு காலகட்டத்தில் தான் இப்போ போயிட்டுருக்கு பக்கத்து தேசத்தோட ஒரே பிரச்சனைங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, எங்களுக்கு ஜெருசலேம் வேணும், இது எங்களுடைய இடம், எங்களுடைய அண்ணன் தம்பிங்கெல்லாம் வாழ்ந்த இடம், நீங்கள் எதுக்கு யூதர்கள்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் வந்து இது போல் எல்லா இடங்களையும் இடிக்கிறீங்க, இடத்தெல்லாம் நீங்கள் விரிவாக்குறீங்க, நீங்கள் எப்படி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை உண்டாகுது.
ஆனால் கர்த்தருடைய திட்டம் வந்து அவங்களுக்கு அந்த ஜனங்களுக்கு தெரியல. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யூதர்களும் வந்து இயேசு கிறிஸ்துவோட நெருங்கிய ஒரு இதில் இல்லை, ரிலேஷன்ஷிப்பில் இல்லை. இயேசு கிறிஸ்து அவங்க என்ன பண்ணுறாங்க, மெஸ்ஸியாவை இயேசு கிறிஸ்துவ வந்து மெஸ்ஸியா நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க யூத ஜனங்க. அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு உபதிரவத்தில் போய் விழுறாங்க. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உபதிரவம்னா என்ன, கர்த்தருடைய கோபம்னா என்ன அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். உபதிரவம் அப்படின்னா ஜனங்க கிட்ட இருந்து வர பிரச்சனைங்க. நீங்கள் சுற்று வட்டாரத்தில் இருக்க ஜனங்க, அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்க, அக்கம் பக்கம் இருக்கிற அந்த தேசத்தினிடத்திலிருந்து வருகிற அந்த உபதிரவம் தான் பிரச்சனைங்க, தான் உபதிரவம் அப்படின்னு பேர். அந்த ஒரு காலகட்டத்தில் அது நடக்கிறனால அதுக்கு பேர் உபதிரவ காலம். கர்த்தருடைய கோபம் அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, இந்த உபதிரவ காலம் முடிந்த பிறகு கர்த்தருடைய கோபம் வந்து மிச்ச மீதி, அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்டு மீதி இருக்கிறாங்க பாருங்க ஜனங்க, கர்த்தரை அங்கீகரிக்காம, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாம, அந்தி கிறிஸ்துனுடைய முதிரையை எடுத்துக்கிட்டு அந்தி கிறிஸ்துக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. ஸோ அந்த ஜனங்க மேலே வந்து என்ன பண்ணுறதுன்னா கர்த்தருடைய கோபம் ஊற்றப்படுகிறது. கர்த்தருடைய கோபம்னா கர்த்தர் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார், இல்லைனா கர்த்தர் ஜனங்களை தண்டிக்கிறார், இல்லைனா கர்த்தர் வந்து நீ பண்ண தப்புக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதனால் பல, அதாவது கிளைமேட் மூலமாக, பூமி அதிர்ச்சி மூலமாக, மேலேருந்து நெருப்பு மூலமாக, அப்புறம் தண்ணீர் மூலமாக, உணவு மூலமாக, அது மாதிரி பலதரப்பட்ட அந்த கர்த்தருடைய கோபத்தை வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா கர்த்தருடைய கோபம் ஊற்றப்படுகிறது தான். ஸோ கர்த்தருடைய கோபம் கர்த்தரிடத்துல வருகிறது. ஆனால் உபதிரவம் ஜனங்க கிட்ட இருந்து பக்கத்து தேசத்துலேருந்து வர்றதுனால இதுக்கு பேர் தான் உபதிரவம், இதுக்கு பேர் தான் கர்த்தருடைய கோபம். இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உபதிரவத்தின் நடுவில் யூதருங்க என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தாவே மெஸ்ஸியாவே அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்களாம். ஐயோ இப்படி நாங்கள் நெருக்கமாக மாட்டின்னு இருக்கிறோமே, என் பிள்ளைங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வருமா என்னன்னு தெரில, காலையில் அடிப்பானா விடிகாலம் அடிப்பானான்னு தெரில அப்படின்னு சொல்லி. இந்த அடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா காலையில் விடிகாலம் 1 மணிக்கு அனுப்புகிறான் இங்கேருந்து, இல்லைனா வந்து ஒரு 2 மணிக்கு அனுப்புகிறான், போய் ஒரு 3 மணிக்கு போய் விழட்டும், இங்கேருந்து நான் அனுப்புகிறேன்னா ஒரு அரை மணி நேரத்தில் போய்ட்டு அந்த ராக்கெட் போய் விடும் அப்படின்னு சொல்லி. ஸோ விடிகாலம் எல்லோரும் தூங்குற நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வேகமாக ஒரு 100, 150 சொல்லி ராக்கெட்டை அனுப்பி 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 வந்து 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 விழுது. அங்கேருந்து காலி பண்ணி போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி, அங்கேருந்து மூட்டை கட்டின்னு போங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறமா நாங்கள் உள்ளே நுழைஞ்சு அந்த இடத்த நாங்கள் அபகரிச்சிக்கணும், எங்களுக்கு ஜெருசலேம் வேணும். எந்த அது ஜெருசலேம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரு, சில பேர் சொல்லுவாங்க பாரு, ஏன் இடம் 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 இடம்ன்றாங்க பாருங்க. அது போல் ஏன் இடம் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் பைத்தியம் ஆகிட்டுக்குது, இப்போ நிலம் பைத்தியம் ஆகிட்டுக்குது. ஸோ அதனால் அந்த அந்த ஒரு மிகுந்த அந்த உபதிரவத்தில் கர்த்தரை அவங்க தேடுறாங்க. கர்த்தரை அவங்க தேடும்போதும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உபதிரவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்கன்னா சைலண்ட்டாக ஜெபிக்கிறாங்க. அதாவது கர்த்தாவே 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 என்னுடைய ஜெபத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரிடத்தில், அதாவது விஸ்பர்ஸ் அப்படி இல்லைன்னா குவைட் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சத்தமாக இல்லை, அது சில சபைகளில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரே சத்தமாக அந்த மாதிரி இல்லை, ரொம்ப மெல்லிய குரலில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கர்த்தரிடத்தில் போய் ஜெபிக்கிறாங்க. கர்த்தாவே எனக்கு என் ஜெபத்தை நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் இது போல் இருக்கிறோம், என்னுடைய வீடுகள் இது போல் பாழாகுது, நாங்கள் இருந்த இடங்கள் பாழாகுது, பார்க்கெல்லாம் பாழாகி போச்சு, இந்த இடம்லாம் பாழாகி போச்சு, கர்த்தாவே மெஸ்ஸியாவே நீங்கள் தயவுசெய்து வாங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்களாம். அதாவது அந்த உபதிரவத்தில் என்னை தேடுவீர்கள் அப்படின்ற அந்த ஹொசியா சொன்னது வந்து என்ன ஆகிப்போச்சு, இங்கே நிறைவேறுது. எங்கே நிறைவேறுது? ஐசாயா 26:16வது வசனத்தில் நிறைவேறுதான். அந்த மெல்லிய ஜெபம், சைலண்டான ஜெபம், யாருக்கும் தெரியாமல் அறைகளை சாத்தி கொண்டு, இல்லைனா ஒரு இடத்துல செவுத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே நின்றுட்டு அப்படியே ஜெபிக்கிறாங்க, அப்பா கர்த்தாவே மெஸ்ஸியாவே எப்படியாவது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து ஐசாயா 26:16 இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. சரி, அடுத்து ஐசாயா 26:17வது வசனம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கர்ப்ப வேதனைப்படுறோங்க நாங்கள். கர்ப்ப வேதனை அப்படின்னா நடத்தினாக்கா அந்த கர்ப்ப வேதனையில் வயிறு அப்படி வலிக்குது, உடனே ரிலாக்ஸ் ஆகுது, எல்லாம் கத்துறாங்க, அதுக்கப்புறம் அப்படி எல்லாம் சிரிக்கிறாங்க. திடீர்னு கேக் வெட்டுறாங்க, திடீர்னு அந்த கேக்கில் இருக்கிற கேண்டில்லாம் ஊந்தல்லாம் இதாகிடுது, அமக்கலாம் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி என்ன ஆகுதுனாக்கா ஒரு அமக்கலாம் எல்லாம் அழுகுறாங்க, அப்புறம் எல்லாம் அப்படி ஜாலியாகிறாங்க. ஸோ அதான் வந்து கர்ப்ப வேதனையாக 2 நாள் நல்லா இருக்குது, 1 வாரம் நல்லா இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ராக்கெட் வந்து விடுது, சனிக்கிழமை காலையில் ராக்கெட் வந்து விடுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா கர்ப்ப வேதனை. ஸோ கத்துறாங்க, சிரிக்கலை, பட் சைலண்ட்டாக இருக்கிறாங்க, இல்லை என்ன போதோ தெரில அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கர்ப்ப வேதனைக்குள்ளாகிட்டு இருக்கிறோமே நாங்கள். இப்போ இன்னும் சில காலங்களில் அந்த குழந்தை பிறப்பு ஏற்படுமே,
அப்படின்னு சொல்லி அந்த ஒரு காலகட்டத்துக்கு என்ன பண்ணுறாருன்னா தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாராம். இதை தான் நம்ம வந்து போன வீடியோவில் வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 12 குறித்து இந்த கர்ப்ப வேதனை அப்படின்னா என்ன, அந்த பிரசவ வேதனை அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 12 தயவுசெய்து பாருங்கள். அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. சரி, 26:17 பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ப்ப வேதனை காலத்துக்குள்ளே போயிட்டு இருக்கிறாங்களாம். அதாவது என்னென்னா அந்த சண்டை போடுற காலம், பிரச்சனை காலத்துலேருந்து கர்ப்ப வேதனை காலத்துக்கு போயிட்டு இன்னும் சில நேரத்தில் சில காலகட்டத்தில் குழந்தை பிறந்துடும், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா என்ன ஆகி போச்சுன்னா அவங்க வலியினால் அழுகுறாங்களாம். வலியினால் அழுது 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 வலியை தாங்க முடியாமல், யுத்தத்தினுடைய வேதனையை தாங்க முடியாமல், பக்கத்து தேசத்தில் இருக்கிற யுத்தத்தை தாங்க முடியாமல் எந்த தேசத்துக்கு ஓடி போகிறது, எங்கே போகிறது, நம்ம இருந்தோமே, நம்ம வாட்டு இருந்தோமே, நாங்கள் எந்த தேசத்தையும் போய் நாங்கள் முதல்ல கை வைக்கலையே, அவங்க தானே நம்ம தேசத்தை கை வச்சாங்க, அவங்க தானே எங்கள் பிள்ளைங்களெல்லாம் சாவடிச்சாங்க, அவங்க தானே என்னுடைய குமாரத்திகளெல்லாம் கடத்தின்னு போய் இது போல் பண்ணாங்க, நாங்கள் எதுவுமே பண்ணலையே, அவங்க தானே தூண்டி விடுறாங்க, இது போல் பக்கத்து தேசத்தில் இருக்கலாம் வந்து அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் இது போல் ஏன் கர்த்தர் விடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல் அந்த வேதனைக்குள்ளான அந்த காலத்துக்குள்ளே போகும்போது தான் மெஸ்ஸியாவை தேட ஆரம்பிக்கிறாங்களாம். ஆனால் இப்படி ஜபிக்க முடியாது, யாருக்குமே உபதிரம் ஆகக்கூடாது, உபதிரவ காலமே வரக்கூடாது, அல்லேலூயா அப்படின்லாம் ஜபிக்க முடியாது. ஏன்னா கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் விரோதமாக நம்ம போகிற மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, யாருக்குமே எதுவும் இருக்கக்கூடாது, எல்லாரும் சௌரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சந்தோஷம் சந்தோஷம் அப்படி இல்லை. புரிஞ்சுங்களா? இது வந்து என்ன அர்த்தம்? உபதிரவம் உபதிரவம் உபதிரவம். இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன அப்படின்னா கர்த்தரை தேடணும், கர்த்தரை தேடணும், மரித்தாலும் நான் கர்த்தரை தேடிட்டு சாகணும், கர்த்தருடைய முகத்தை தேடணும், கர்த்தர் இடத்துல ஜபிக்கணும், இப்படி போகணும். ஸோ அப்போ தான் என்ன ஆகுமா, அதுக்கு பேர் தான் ரிவைவல். அப்போ தான் ரிவைவ் ஆக முடியும். புரிஞ்சுங்களா? உபதிரமே வரக்கூடாது, அழுகே வரக்கூடாது, கர்த்தரை பின்பற்றுறவர்களுக்கு உபதிரவம் உண்டு அப்படின்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? சரி, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம 18வது வசனத்துக்கு வரோம். ஐசாயா 26:18. அந்த 18 பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னங்க பண்ணோம், கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, இந்த உபதிரவ நாட்களில் ஒரு காற்றை பிடிச்ச மாதிரி ஆகிப்போச்சு, ஒரு காற்று தான் எங்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய விளைவு என்ன ஆகிப்போச்சான், அந்த உபதிரவத்தினுடைய விளைவு எதுக்கு அவங்க இப்போ அந்த டெலிவரி ஆன டைமில் என்ன ஆகிப்போச்சான் பார்த்தீங்கன்னா ஒரு காத்தான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய சிலிண்டரில் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராருன்னு வச்சுங்க, ஒரு பெரிய என்னங்க எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, நான் நிறைய பல லிட்டர் கணக்கில் உள்ள சிலிண்டருக்குள்ளே காற்று எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். சரிப்பா, காலையில் வேலைக்கு போனேன், சாயங்காலம் என்ன எடுத்துகிட்டு வந்தேன், அதாங்க நிறைய காற்று பிடிச்சின்னு வந்துக்கிறேன் நான், ஃபுல்லாக காற்று, எந்த பிரயோஜனமும் இல்லை. அது புரிஞ்சுங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, என்னப்பா நீ இந்த மாதிரி காற்றுக்கு இதெல்லாம் பிடிச்சின்னு வர நீ. ஸோ அதனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ரட்சிப்பும் இல்லை அப்படின்னு அர்த்தமா. அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு என்ன அர்த்தம், 18வது வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த ரட்சிப்பும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த லாபமும் இல்லை, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உலக ஜனத்துக்கும் சரி, யூத ஜனத்துக்கும் சரி, எந்த ஒரு வாழ்க்கையும், எந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லைஃப்பும் இல்லையா, ஒரு உயிரே இல்லாத மாதிரி, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லாத மாதிரி, ஒரு செத்ததுக்கு சமமாக இருக்கே அப்படின்னு. ஸோ எந்த பிரயோஜனமும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்கும் சரி, மற்ற ஜனத்துக்கும் சரி, எந்த பிரயோஜனமும் இல்லை, ஒன்றுமே இல்லை, சும்மா அப்படியே இருக்குது. என்ன பண்ண, போய் வந்தோம், என்ன ஊழியத்துக்கு போயிட்டு வந்தீங்க, என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை, எல்லாம் கேட்டாங்க, டீ குடிச்சிட்டு வந்தோம், ஜபிச்சுட்டு வந்தோம், அதுதான் அப்படின்னு சொல்லி. இந்த நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நான் பர்சனலாக நான் பார்த்ததில் பார்த்தீங்கன்னாக்கா, ஆந்திராவில் ஒரு நாளைக்கு 20 பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்னா, என்னுடைய கணக்கின்படி ஆந்திராவில் 20 பேர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் 10 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. புரிஞ்சுங்களா? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லை, 0 0. ஆந்திராவில் எழுப்புதல் ஜாஸ்தி, தமிழ்நாட்டில் ஜாஸ்தி, இங்கே கர்நாடகாவில் ஒன்றுமே இல்லை. அப்படியே என்ன பண்ண, காற்று தான், போய் ஜபிச்சுட்டு தான் வந்தோம், என்ன பண்ணி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் எழுப்புதல் நிறைய ஆகுது. எப்படி எழுப்புதல், இந்த மாதிரி கணக்கு எதாவது போட்டு காட்டணும். எப்போ இருப்பா ஒன்று 6 வருஷம் தான் 7 வருஷம் தான் இருக்குது அப்படின்னு. ஒரு 6 வருஷம் 7 வருஷம்னா என் பையன் முடிச்சுட்டு, காலேஜில் பையன் முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து நீட் எக்ஸாம் எழுதி, பிஜி எக்ஸாம் எழுதி, அடுத்த இன்னொரு இதுக்கு போயிட்டு வீட்டெல்லாம் முடிச்சுட்டு அவன் ஒரு பெரிய ஒரு எம்எஸ் சர்ஜன், ஒரு எம்டி டாக்டர் ஆகணும், அப்படியெல்லாம் கணக்கு போடுறீங்க நீங்கள். இப்போ இங்கேருந்து இந்த நிலத்தை வாங்கினோம்னா 5 வருஷம் கழிச்சு இது 3 மடங்கு ஆகும். அதுக்கப்புறமா இதாச்சு. அப்போ இப்போ கல்யாணம் பண்ணோம்னா குழந்தை, அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு எவ்வளோ. இப்படிலாம் யோசிச்சுருந்தீங்கன்னா என்ன நடக்கும், இங்கே எழுப்புதல் நீயே தான் எழுந்து போயிட்டு வரணும், நீ எந்த எழுப்புதலும் இங்கே நடக்காதீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜனங்க இப்படி தான் கேல்குலேட் பண்ணுறாங்க, வருகை சமீபமாக இருக்குது, நாட்கள் மிக சமீபமாக இருக்குது, வருடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ 2017 18 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 2017 18 ட்ரம்ப் வந்தார், ஆட்சிக்குள்ளே வந்தார். இதுக்கு முன்னாடி இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான்.
ஸோ அதுலேருந்து ஒரு 7 வருஷம் பார்த்தீங்கன்னா 2024. அந்த 2017-18 நம்ம 2024 எப்படி வேகமாக ஓடிடுச்சு. வருடங்கள் வேகமாக ஓடுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வருடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இதில் வந்து நாங்கள் வந்து இப்போ நீங்கள் சொத்து வாங்காதீங்க, ரோடில் வந்து நின்று பிச்சை எடுங்க அப்படி சொல்லலைங்க. இங்கே வந்து என்னென்னா வருடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கனால கர்த்தர் நீ எப்படி இருக்கையோ அந்த டைமில் அது நிறைவேறிடாது. ஸோ அதனால் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க பாருங்கள், கர்த்தரை தேடாமல் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதனுடைய விளைவு என்னன்னாக்கா காற்றை பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சான். காற்றுக்கு ஒரு என்ன பிறந்துச்சு அப்படின்னா காற்று தான் பிறந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ரட்சிப்பும் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ ரட்சிப்பே இல்லை, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கர்நாடகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஊழியர்கள் வராங்க, ஆந்திராவிலேருந்து நிறைய ஊழியர்கள் வராங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து நிறைய ஊழியர்கள் வராங்க. இந்த கர்நாடகா எழுப்புதல் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுக்காக என்ன பண்ணணும், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா எதுவுமே ஆக மாட்டேது, எதுவுமே இல்லைங்க. இந்த உபதிரவ நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து என்ன அர்த்தம், 0, ஒன்றுமே இல்லை, எந்த ரட்சிப்பும் இல்லை. என்னப்பாச்சு, போகிறான் வேலையை விட்டு வரான், என்னப்பா ஒரு ப்ரெட்டு வாங்க கூட ஏகப்பட்ட காசு, வாடகைக்கு காசு, இங்கே போகிறதுக்கு காசு, ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லைஃபே இல்லை. என்ன பண்ணால் ஏதோ இருக்கிற நாங்கள் சோர்ந்து ஏதோ நாள் போனால் போதும் அப்படின்னு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? 19ஆவது வசனத்துக்கு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் விஷயமே வருது. அந்த 19ஆவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்குதான். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் எப்படி சோர்ந்து இருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் கர்த்தர் எல்லாம் முகமுகமாக தேடினாங்க, ஜபிச்சாங்க, அவங்களுடைய பெயர்கள்லாம் எழுதப்பட்டது, ரட்சிக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம். அதுக்கப்புறம் இதுக்கு முன்பாக மரித்தவங்க, கல்லறைக்குள்ளே இருக்கிறவங்க, பல வருஷமாக 2000-3000 வருஷத்துக்குள்ள முன்னாடி எல்லாம் கல்லறைக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்க. திடீர்னு என்ன ஆகுதுன்னா 2019 பார்த்தீங்கன்னா அவங்க இறந்தவங்கெல்லாம் அப்படியே எழுறாங்களாம், காவால்னு அப்படியே எழுறாங்கலாம், ஹார்ட்டுன்னு எல்லாம் எழுறாங்க. உள்ள எல்லாம் உடச்சிக்கணும், கல்லுகள்லாம் உடைச்சிட்டு அப்படியே உள்ளேருந்து அப்படியே வருது. அப்படி உடைச்சிட்டு வரும்போது யாராவது வீட்டுக்குள்ளே யாராவது இருந்தாங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு சுடுகாடு பக்கம் எங்கே நான் நிலம் வாங்கினேன், ஏதோ வீடு கட்டினேன், ஏதோ அந்த பக்கம் எல்லாம் இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆட்சி முடிச்சு எல்லாம் வீடெல்லாம் கட்டிடுறாங்க பாருங்க. திடீர்னு அதெல்லாம் உள்ளேருந்தெல்லாம் ஏந்து வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு பயம் ஆகாது. அதனால் இடம் வாங்குறதா இருந்தால் கூட கொஞ்சம் தள்ளி வாங்குங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா உள்ளேருந்து அப்படி வரும்போதெல்லாம் அப்படியே யார் வராங்க, அந்த இறந்தவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, உயிர் பெற்று அவங்களுடைய சரீரம் பழைய அந்த எலும்புகள்லாம் ஒன்றா சேர்ந்து சதகதெல்லாம் வளர்ந்து திரும்ப என்ன பண்ணுறாங்களோ அப்படியே எழுறாங்களாம். எங்கே எழுதியிருக்காங்கன்னா 26:19. இது எப்பப்பா நடக்குது இது அப்படின்னா நான் சொல்லலை, ஐசாயா சொல்கிறார். எப்போ நடக்குது அப்படின்னா இங்கே பெரிய உபதிரம். என்ன உபதிரம், கர்ப்பிணி பெண்ணு, அதுக்கப்புறமா கர்ப்ப வேதனை, இந்த எல்லாம் ஒரு பெரிய காரியம். ஆனாலும் கர்த்தரை நாங்கள் தேடினோம், ஜபித்தோம், ஒப்பு கொடுத்தோம், அப்படி இருக்காங்க. சில பேர் தேடல, சில பேர் அப்படியே விட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் அந்த ஒப்பு கொடுத்து இதெல்லாம் ஆச்சு பாருங்க. அவங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உபதிரம் முடிஞ்ச உடனே அதுதான் மத்தேயுல வந்து எழுதுறாங்க. 24ஆவது அதிகாரம் மத்தேயு 24, நல்ல ஞாபகம் வச்சுங்க, 29, 30, 31, 32 இந்த வசனத்தை மட்டும் நான் வந்து எல்லாத்தோட அதிகமாக நான் அந்த வசனத்தையே மறுபடியும் படித்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கேன் நான். ஸோ அந்நாட்களில் உபதிரவம் முடிந்த உடனே அப்படின்னு சொல்லி சூரியன், சந்திரன், புரிஞ்சுங்களா, நட்சத்திரம் அது. ஸோ இதை தான் வந்து என்னன்னா இந்த உபதிரவம் முடிந்த உடனே 26:19 வசனத்தில் பார்த்தீங்கன்னா இறந்துருக்கிற அந்த சடலம், கீழே இருக்கிற சடலம் எல்லாம் எழுறாங்களாங்க, எல்லாம் மேலே எழுந்து எல்லாம் வெளியே வராங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மறுரூபம் ஆகிறது வந்து கண்மூடி அதாவது இமை, அதாவது கண்மூடி கண் திறக்கிற டைம் தானா அப்படின்றதுக்குள்ள எல்லாரும் எழுந்துடுறாங்க. முதல்ல அவங்க எழுறாங்க, பழைய ஏற்பாடு நபர்கள். அதுக்கப்புறமா நம்ம உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோட என்ன ஆகிறோம், மறுரூபம் ஆகிறோம். ஸோ இதான் வந்து இந்த 19ஆவது வசனத்தில் இந்த மறுரூபம் ஆகும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். திடீர்னு ஒரு 2 பேர் தூங்கினுறாங்க, திடீர்னு ஒருத்தர் மறுரூபம் ஆகிறான்னு வச்சுங்க, இன்னொருத்தர் பார்க்குறாங்க, என்னப்பா அது டியூப்லைட் மாதிரி, அதாவது டிஜிட்டல் லேம்ப்பு மாதிரி ஒயிட்டாக அப்படியே மின்னுது அப்படியே உடம்பு. ஆனால் புடவை சாரி சொல்லலை நான், இது வந்து என்னென்னா அந்த சரீரமே அப்படியே மின்னுது, அப்படியே பல மின்னுது. நீங்கள் அவர் போட்டு இந்த லுங்கி இங்கே எல்லாம் இங்கெல்லாம் கீழே உண்டுக்குதெல்லாம், புரிஞ்சுங்களா, ஜுப்பா குப்பா எல்லாம் எல்லாம் ஊந்துட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பல மின்னுது அப்படியே. ஸோ இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்ன பழைய துணி அப்படியே, ஐயோ கையை தொடுங்க என் மேலே, நானும் வந்துடுறேன் உங்களோட அட. ஸோ அந்த மறுரூபம் ஆகிறது மட்டும் கண்மூடி கண் இமை, அந்த கண் இமை பொழுதில் ஆகிடுது. பக்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் மனைவியோ இல்லை யாரோ அண்ணன் தம்பி யாரோ தொடுறீங்க, தொட்டாலும் அவங்க எழவே மாட்டேன்றாங்க. எப்படியாவது கொஞ்சம் எண்ணெய் கொடுத்துருப்பா சாமி, எண்ணெய் நம்ம இதுக்கு ஊற்றிரு, கொஞ்சம் தலையிலன்னா என்னென்னமா ஊற்றி பார்க்குறீங்க, எண்ணெய் ஒன்றுமே இல்லை, நீ போய் எங்கேயாவது எண்ணெய் வாங்கிக்கப்போ, என்னன்னே தெரில, அது நீ உயிரோட எழலையா நீ அப்படி சொன்னால், ஐயோ என்னை விட்டு போவாதப்பான்னு. ஸோ அப்படி அந்த மறுரூபம் ஆகிட்டு இப்படி நிற்கும் போதோ பட்டுன்னு அந்த தூதருடைய குரல் கேட்குது. கர்த்தர் மேலேருந்து
அவர் சிங்காசனத்தில் வானத்தில் அவர் சிங்காசனத்தில் உட்காந்து தூதர்களை அனுப்புவோம். அந்த தூதர் வந்து கூப்பிடுறாரு, ரமேஷ் வாப்பா அப்படின்றான். ரமேஷா, நான் தான்மா. அப்போது இந்த பக்கம் கூப்பிட்றாங்க, ஏங்க என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு. உடனே இந்த பக்கம் இப்போ மனைவி பேச்சை கேட்குறதா தெரில, இல்லைனா கணவன் பேச்சை கேட்குறதா தெரில, எப்படி இவங்க பிடிச்சி எடுக்கிறாங்க. அந்த பக்கம் தூதர், ரமேஷ் நீ தானப்பா? வரேன் இருங்க இது அப்போ உடனே பார்க்குறாங்க, இங்கே இப்படி இருக்கிறாங்க. இது மறுபடியும் கூப்பிட்றாங்க, ரமேஷ் டைம் ஆச்சுப்பா, மேலே போகிற டைம் ஆகிப்போச்சு அப்படின்னே பிடிச்சி இருக்காங்க. தம்மா எங்கே விட்டு போயிடாதீங்க. சரி, அது இதாவது சொல்லுங்கள், பாஸ்வேர்டாக சொல்லுங்கள், பேங்க்கில் என்ன நம்பரு அதெல்லாம் சொல்லிட்டு போங்கல்ல. மொல்லமாக அந்த பேங்க்கு பாஸ்வேர்டு, இப்போ எங்கெங்கே என்னென்ன வச்சுக்கிறீங்க, யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், என்ன ஆச்சு ஏது அதெல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேட்குறான். இந்த பாஸ்கோடு உங்கள் விரலையாவது கொடுங்க, இந்த மொபைலாக திறக்கலாம் கொஞ்சம் அப்படின்னா விரல் ஏதாவது ரேகை ஓட்டுதானே, இல்லைங்க மறுரூப சரீரத்தில் ஒன்றுமே ஓட்டலை, ஏதாவது தகவல் அது மொபைல் நான் வாட்ஸ்அப் எடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி மொபைலோட எதுவும் எடுத்துன்னு வரக்கூடாது. இங்கே மொபைலு ஒன்று சும்மா நான் எதாவது மெசேஜ் வாட்ஸ்அப் எதாவது பார்க்கலாம், நியூஸ் ஏதாவது தினத்தந்தி தினமலர் எல்லாம் விட்டுவா நீங்கள். ஸோ எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், தூதரோட போகிறோம். அப்போ என்ன பண்ணுறோம், சில பேர் திரும்பி பார்க்குறாங்க, ஐயையோ என்ன இப்போ தான் நிலம் வாங்கினேன், இப்போ தான் மாடு வாங்கினேன், மாடு கண்ணு போட்டுச்சு குட்டி போச்சு என்னமோ சொல்கிறாங்க பாருங்க. ஸோ மாடு குட்டி கண்ணு போட்டுச்சு, மாடை பார்க்குறதா தெரில, தூதரை பார்க்குறதான்னு தெரில. தூதரை பார்க்குறாங்க, ஒன்றுமே இல்லையா தூதர்கிட்ட. மாடு பார்க்குறாங்க, ஏதோ கண்ணு போய் ஏதோ பணங்கன்னு வரும். கண்ணு இப்படி பார்க்கும்போது நான் லோத்தின் மனைவி மாதிரி ஆகிடுது. அப்போ என்ன பண்ண, நீ அங்கேயே இருப்பா தம்பி, அங்கேயே இரு, நீ மாடோடவே இரு, மாடு கண்ணுக்குட்டியோட இருன்னு சொல்லிட்டு மாட்டுக்கு பால் கறந்துக்குன்னு அங்கேயே இருக்க முடியாது. புரிஞ்சிங்களா? ஸோ அந்த நேரத்தில் தூதர் கூப்பிடும்போது என்ன பண்ணணும், உடனடியாக நம்ம போய் தான் ஆகணுமா. இதுதான் வந்து லோத்தின் நேரத்தில், நோத்தின் காலத்தில் அதை நினைவு கூறுங்கள். லோத்தின் மனைவியை நினைவு கூறு அப்படின்றார் தூதர்னு வச்சுங்க. லோத்தின் மனைவியை லோத்தின் மனைவி நம்மகிட்ட மாமியாலா மருமகளா பொண்டாட்டியா, லோத்தின் மனைவி யார், லோத்து மனைவி. அப்போ லோத்தின் மனைவி அந்த கதையை நீங்கள் வாசிக்கணும். ஆதி ஆகமத்தில் நீங்கள் வாசிக்கும் போதோ அந்த நேரத்தில் என்ன ஆகுது, லோத்தின் மனைவி வந்து என்ன பண்ணால் உலகத்துக்கு அவள் திரும்புகிறா. அப்படியே திரும்பும்போது போச்சு, மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தருணம், அந்த மறுரூபம் ஆகிறது வந்து அவ்வளோ கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள ஆகிப்போச்சு. இதெல்லாம் வந்து ஜெருசலேமில் ஒரே அமக்கல் ஆச்சு. இது கர்ப்பிணி பெண், அது இது உபதிரவம், பிரச்சனை, தேசங்கள் அடித்தது, அது இது எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாம் நியூஸில் பார்த்துனே இருக்கிறீங்க. கர்த்தர் வந்துடுவார் தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, பட்டுன்னு லைட் ஆஃப், சுவிட்ச் ஆஃப் அப்படின்றான். டக்குன்னு சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கல, சந்திரன் வெளிச்சத்தை கொடுக்கல. பார்த்திங்கன்னா நட்சத்திரம்லாம் மேலேருந்து கீழே பொத்துன்னு விழுது. எல்லாம் மேலெல்லாம் விழும்போது என்ன ஆகுதுனாக்கா, அப்போது அந்த முதிரையை உடைக்கிறாரு கர்த்தர், 6வது முதிரையை உடைக்கிறாரு. ஆவதமாக கர்த்தர் அந்த பரலோகத்தை விட்டு வெளியே வந்து அவர் கீழே இறங்கி வந்து சிங்காசனத்தில் அப்படி உட்காரும் போது தூதர்கள்லாம் அனுப்புகிறார். ஒரே வெளிச்சம், ஊரெல்லாம் வந்து இருட்டாகுது. ஸோ அந்த வெளிச்சத்தை எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் சொல்லிட்டு வெளிப்படுத்தின விசேஷம் 1:7 நினைக்கிறேன் நான். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இவங்களெல்லாம் குத்துனவங்களாம் யார் இருக்காங்க, யூதர் ஜனங்களை குத்துனவங்க, பிரச்சனைக்குள்ளே கொண்டு வந்தவங்க, ஒரே கொடுமை பார்த்தா அவங்களும் பார்க்குறாங்க. ஆமாப்பா, யூதருடைய இவர் வந்துட்டார், பாஸ் வந்துட்டுக்கிறாரு, சேரில் உட்காந்துக்கிறாரு, இன்னும் கல் வேறு விழுது, அரிசி மூட்டை மாதிரி மேலே கல்லுலாம் விழுது. எங்கே போகிறதுன்னு தெரில. மேல் மாடி அப்பார்ட்மெண்ட் மேலே 50வது ஃப்ளோரில் இருக்கிறவன் பயப்படுறான், கல் நம்ம மேலே விழுதுன்னு. கிரவுண்ட் ஃப்ளோர்லையாவது வாங்கியிருக்கலாமே டி, அப்பார்ட்மெண்ட்டு மேலே வாங்கிட்டுக்கிறியே நீ அண்டு மேலெல்லாம் உழுது. புரிஞ்சிங்களா? கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போகலாமா, அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாமா? அந்த ஒரு பதட்டம், அந்த ஒரு பயம், எங்கே என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து லூக்கா 21 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஜனங்கள்லாம் ஒரு பீதியில் இருப்பாங்க. ஐயோ அடுத்து என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஃபோன் அடிக்கிறீங்க, ஒரு பாஸ்டருக்கு ஃபோன் அடிக்கலாம். ஹலோ அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு செயல் அடிக்கிறீங்க. என்ன பாஸ்டர் எடுக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னாக்கா மறுரூபம் ஆகிட்டுக்கிறாரு. டக்குன்னு இன்னொரு விசுவாசிக்காக அடிக்கலாம். ஹலோ, டக்குன்னு ஒரு ஃபோன் எடுக்கிறார். சொல்லுப்பா, என்னப்பா, நான் தான் கல்லுலாம் ஊந்துங்க பார்த்துருக்கிறேன். அப்படின்னா நீயும் எடுத்துக்கொள்ளப்படுதில்ல, நீ பங்கடையில. அப்போ நீயும் தானே பங்கடையில. சரிவா, நம்மெல்லாம் இனிமேல் ஒரு 1000 வருஷம் ஆட்சியில் ஒழுங்காக சபையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் அந்த கைவிடப்பட்டவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்கின்னு இங்கே அந்த மாதிரி ஒரு சபைக்கு போகணுமா, மறுபடியும் ஸ்கூலுக்கு போகணும், மறுபடியும் காலேஜுக்கு போகணும், மறுபடியும் வேலை இல்லை அப்படி போகணுமா, இல்லை கர்த்தரோட அந்த தூதரோட எஸ்கேப் ஆகிறத பார்க்கணுமா? யோசிங்க நீங்களே. ப்ரோக்ராம் பார்க்குறவங்க பட்டுன்னு யோசிக்கணும். தூதரோட போகணுமா, இல்லை நீங்கள் கணவனோடையோ இல்லை மனைவியோடையோ இல்லை குடும்பத்தோடோ அந்நிய ஜனங்களோட உட்காந்து அப்படி பார்த்துனுக்க வேண்டியதான். அப்புறம் புரிஞ்சிங்களா? அது இல்லை வேறு ஏதாவது ஒரு கால்குலேஷன் ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா வேறு எந்த கால்குலேஷனும் இல்லை. மேலே பரலோகம், நானே வழி அப்படின்னு இருக்கார் இயேசு கிறிஸ்து, அவர் மூலம் தான் போய் ஆகணும். இல்லை இன்னொருத்தர் வந்து இதே மாதிரி கூப்பிட்டு போவாரா? சத்தியமாக இல்லை, எந்த புத்தகத்திலையும் எழுதி இல்லை. புரிஞ்சிங்களா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 19வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவு ஒன்று பண்ணுமா.
இறந்தவர்கள் வந்து உயிர் பெற்றாங்க, அந்த சரீரெல்லாம் எழுந்து வருது. அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் உள்ளே தூங்கியிருந்தாங்களோ எங்கே உள்ள எங்கெங்கே உள்ள எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இப்போல்லாம் வந்து என்னென்னா புதைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை அப்படின்றாங்க. மேலே மேலே போடு அப்படின்னு இட்லி மாதிரி போடுறாங்க. கீழே ஒரு பழைய ஒரு சரீரம் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா இருக்கும். அது என்ன பண்ணால் அது ஒரு 400 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ போட்டுக்கிறாங்க, அதுக்கு மேலே போடு ஆனால் அதுக்கு மேலே அப்படி போடுறாங்க. புரிஞ்சுங்களா? சரீரம், இறந்து போன சரீரம். ஸோ அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, கீழே அது ரட்சிக்கப்பட்டு அவங்க அவங்களுடைய பேர்லாம் எழுதியிருந்தது அப்படின்னா அவங்க எழுந்து டக்குன்னு கம்பீரமாக எழுந்து வந்து கம்பீரிச்சு ஒரு சந்தோஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பாட்டெல்லாம் பாடுறாங்களாம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இறந்து போனவங்க எழுந்து வந்தவொடனே என்ன பண்ணுவாங்கன்னா சந்தோஷத்தில் பாட்டு பாடுவாங்களாம். அப்போ வந்து என்னென்னா இப்படி பாட்டு பாடுவோம், பக்கத்தில் உயிர் தழாதவங்க பார்க்க, என்ன பாட்டு பாடுற நீ அப்படின்னோடனே அவன் பாட்டு பண்ணுகிறான். கர்த்தாவே என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடுறாங்களே. நமக்கு தான் வந்து என்ன இப்போ சபையிலையும் பாட்டு பாடல, பாட்டில் இருக்கிற அர்த்தமும் புரியல, உனக்கு வசனமும் தெரியல, ஒன்றுமே தெரியல, இப்படி பார்க்குறீங்க. அது ஸோ இனிமேல் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 1000 வருஷத்துலையாவது மறுபடியும் 2வது முறை மனம் திருமணம் போலுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, உயிர் தேர்ந்தவங்களாம் தூதரோட ஓடுறாங்க, பாட்டு பாடினே போகிறாங்க. புரிஞ்சுங்களா? ஸோ இதுலேருந்து என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா பனி எப்படி விழுது பாருங்கள். அந்த பனி அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 மணி ஒரு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பனி விழும். அதுபோல் கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து அந்த ஒளி வந்து பனியை போல அப்படி சொல்லி எழுதியிருக்காங்க. இது ஆழமாக உட்காந்து படிங்க. அந்த கர்த்தரிடத்துலேருந்து வருகிற அந்த ஒளி எப்படி வருதான், அப்படியே பனி விழுற மாதிரி அப்படியே விழுதான். அப்படி பனி விழுந்த உடனே அந்த வெளிச்சம் வந்து விழுந்த உடனே அந்த கர்த்தருடைய அந்த எக்கால சத்தத்தோடும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையோடும் அதே நேரத்தில் இந்த பனி இந்த வெளிச்சத்தில் அங்கே அப்படியே எப்படி அந்த பனி வந்து செடி மேலே விழுந்து அந்த செடி அப்படியே அந்த அந்த சின்ன சின்ன பிளான்ஸ் எல்லாம் எப்படி வளருதோ, அந்த பூக்கள்லாம் எப்படி வளருதோ அதே மாதிரி உள்ளே இருக்கிற அந்த டெட் பாடியெல்லாம் அப்படியே என்ன ஆகுதான், உள்ளேருந்து அப்படியே வெளியே வருதான். அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தம்னையில் ஒரு கை வர மாதிரி போட்டிருப்பேன் நான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளேருந்து அப்படி வெளியே வரும். அப்போ திடீர்னு பார்த்தாங்கன்னா யாராவது என்னடா அது தலை வருது அப்படின்னு. ஸோ இங்கே இரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தாண்ட பக்கம் பார்த்தீங்கன்னா பகல் இருக்கும். ஸோ தலை அப்படியே உள்ளேருந்து அப்படியே வெளியே வந்தோடனே அப்படியே பாடினே வராங்க. அவனை பயந்தேன்னா அது டியூப் லைட் மாதிரி எரியுது, அது டிஜிட்டல் லைட். எடு கேமரா எடு இன்னும் பொண்ணு வீடியோலாம் எடுப்பான், போடு அதை போடு அப்படின்னு. எதில் போடுறாங்க, இதில் ட்விட்டரில் போடு, அதில் போடு, இதில் போடு, எப்படிலாம் ஏந்தோன்னாலும் எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. அப்படி என்ன பயங்கரமாக இருக்குது. அது ஒருத்தர் யாருமே எடுக்கலைங்களே. கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் போய் என்ன பண்ணியிருப்பேன், எண்ணெய் ஊற்றி அதாவது பரிசுத்த ஆவியானவரெல்லாம் பெற்று நல்லா ஃபிட்டாக இருந்திருப்பேன். டக்குன்னு இந்த வருகையில் நான் டக்குன்னு போயிட்டு இருப்பேன். நம்ம தான் இந்த மாதிரி சிலையை கும்பிட்டுக்குன்னு வேறு எதோ பண்ணிக்கின்னு அமகலம் பண்ணின்னு விட்டுக்கிறோம் பாருங்க. அந்த கம்பீரிச்சு எழுந்தவங்க அப்படி இருக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அப்படி வந்து நிற்கிறது தான். இது எங்கே எழுதியிருக்கிறாங்க, 26:19. அந்த உயிர்த்து வந்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தூதர்கள்லாம் 4 பக்கமாக வந்து அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் எங்கே, அதுதான் 20வது வசனத்தில் எழுதியிருக்காங்களாம், என்னுடைய ஜனமே நீங்கள் உங்களுடைய அறைக்குள்ளே போய் உட்காருங்க, அந்த அறைக்குள்ளே கதவை பூட்டிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களாம் மேலே போயிட்டு அங்கே போய் எல்லாம் ஒரு ரூமில் கதவை திறந்து அவங்க என்ன பண்ணால் அந்த கதவுக்குள்ளே இது வந்து நீங்கள் யோவான் 14வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் அவங்களுடைய பேர்லாம் போட்டோ இல்லை பேர் போடாமல் எப்படின்னு தெரியல, ஒருத்தருக்கு அந்தந்த ரூம் கொடுக்கப்பட்டிருக்கும், அலாட்மெண்ட் இருக்கும். ஸோ பரலோகத்தில் போனீங்கன்னா ரூம் அப்போ என்ன 1 BHK இருக்குமா, அது என்னமோ 1 or 2 BHK ஏதோ ஒரு ரூமில் போய்ட்டு நீங்கள் பண்ணுங்க அறக்கதை சாத்திரப்பா எவ்வளோ அவ்வளோ அப்படியே உட்கார். எப்போ நல்ல காலம் நம்ம இந்த உலக பிரச்சனையிலேருந்து வேலையிலேருந்து பணம் இதுலேருந்து அதுலேருந்து எல்லாம் நம்ம மீண்டு வந்துட்டோம்ப்பா. நம்மப்பா கரண்ட் பில் இல்லை, தண்ணி பில் இல்லை, சாப்பாடு பில் இல்லை, வேலை இல்லை, என்னங்கன்னா ஓய்வு. அப்போ நம்ம பேசாமல் ரூமில் அப்படியே நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் போதும் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்கள். ஏதோ ஒரு ஹோட்டல் பெரிய ஹோட்டலில் கூப்பிட்டு போய் உங்களை படுக்க வச்சுட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா சாப்பாடு போடுறோம், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கேட்கக்கூடாது, ஏதோ ஒரு சாப்பாடு போடுறான். ஆபிரகாம்னா சாப்பிடுவார், ஏதோ ஆபிரகாம் பக்கத்தில் உட்காரீங்களோ மோசே பக்கத்தில் உட்காரீங்களோ போய் உட்காருங்க, உட்காந்து உங்களுக்கு சாப்பாடு. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்க நீ அப்படியே ஓய்வு எடுத்துக்கிறீங்க. நீங்கள் எங்கே பரலோகத்தில் ரூமில் தங்குறீங்க, உங்களுக்குன்னு தனி ரூம் கொடுத்துட்டுருக்குறாங்க. அப்போது வேறு யாராவது பூண்டாங்கன்னா ரூமில் பூட்டிக்கோ. அதனால் அந்த ரூம் பூட்டிக்கிறதுக்கு பின்பக்கம் போய் அந்த ரூம் பூட்டிக்கிறதுக்கும் உள்ளக்குது. அதனால் வந்து என்ன பண்ணால் தூதர் வந்து இப்படி தட்டுவார், டொக்குன்னு தட்டினோடனே என்ன ஆகும், வரேன் குளிச்சுன்னு இருக்கிறோம், அப்போ தான் தண்ணி நல்லா வருது குளிச்சுன்னு இருக்கிறோம் அப்படின்னு. ஸோ அதனால் இல்லைப்பா உனக்கு வந்து ஒரு வெண்வஸ்திரம் இருக்குது, அதாவது ரட்சிப்பு, அதாவது நீதிமானின் ஆடை அப்படின்னு பேர். நீதிமானின் ஆடை யார் பண்ணா அப்படி என்ன கம்பெனி அது அப்படின்னா நீதிமான் ஆடை, பரலோக கம்பெனி வாங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க, துணி கொடுக்குறாங்க, புரிஞ்சுங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீதிமானின் ஆடை. ஸோ நல்ல வெள்ளை துணிலாம் போட்டு நல்லா உட்காந்து ஜாலியாக கர்த்தரோட உட்காந்து சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் யோசிங்க. சும்மா உட்காந்து இங்கே எங்கே அதெல்லாம் நல்லது தான், அதெல்லாம் ஆகிப்போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, கிச்சது எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் நிறுத்துங்க எல்லாம். இப்போ இனிமேல் வந்து என்னென்னா இருக்கிறது ஒரு 6 வருஷம், இருக்கிறது ஒரு 7 வருஷம். என்னங்க நீங்கள் 6 வருஷம் 7 வருஷம்னு சொல்லி பயமுறுத்துறீங்க அப்படின்னா பயமுறுத்தலை. இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது
ட்ரெயின் 12 மணிக்கு விட்டுருச்சு, இங்கே 6 மணிக்கு வரும்னாக்கா 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு வரோம்னா 6:05க்காவது வரும் ட்ரெயின். ஸோ அதில் அப்படியே நம்ம பிளாட்ஃபார்மில் நின்று அப்படியே வெயிட் பண்ண ரயில்வே ஸ்டேஷனில் வருமானா வரும், கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி, அதனால் எண்ணெயை வந்து நீங்கள் நிரப்பி இருக்கணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மற்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குது. என்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்? ஹோசியா இப்படி எழுதியிருக்கிறார், ஐசாயா இப்படி எழுதியிருக்கிறார், மத்தேயு 24 இப்படி எழுதியிருக்கிறாங்க. அந்நாட்களில் உபதிரவம் முடிந்த உடனே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து உபதிரவத்துக்கு முன்னாடி கர்த்தர் வராரு அப்படின்னு சொல்கிறாங்களேன்னா, அப்போ உபதிரவம் யாருக்கு? எந்த? ஸோ உபதிரவம் வந்து அந்தி கிறிஸ்தனுடைய ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உபதிரவம். ஸோ அந்த உபதிரவம் முடிந்த பிறகு அந்த அந்த அந்தி கிறிஸ்துல ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கும் ஜனத்துக்கும் தீய ஜனத்துக்கும் பரிசுத்தவான்களுக்கும் இந்த யுத்தம் முடிந்த பிறகு, இந்த மகா உபதிரவ காலம் முடிந்த பிறகு அதுக்கப்புறமா நான் வரேன் அப்படின்னு சொல்லி வரவர் சொல்லியிருக்காரு, நான் சொல்லலை. அப்போ ஏங்க நீங்கள் இன்னொருத்தரில் வேறு ஒன்று சொல்கிறாங்களேன்னா, இன்னொருத்தர் அவங்க கோணத்தில் அவங்கவுங்க விளக்கமாக கொடுக்குறாங்க. பட் நம்ம வந்து என்னென்னா மத்தேயு 24 படி, லூக்கா படி, ஐசாயா படி, ஹோசியா படி, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் இதை பற்றி போனோம் அப்படின்னாக்கா 4 வருஷம் 5 வருஷம் ஆனாலும் இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது ஆனால் சுருக்கமாக நம்ம இதில் பார்ப்போம். அடுத்து வரப்போகிற மெசேஜில் வந்து வேறு காரியங்களை நம்ம பார்ப்போம்.